அனைவருக்கும் வணக்கம். கடந்த 8 ஆண்டுகளாக பல்வேறு துன்பங்களை சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டானது மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை அள்ளி கொடுக்க போகிறது, எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மகர ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2025ஆம் ஆண்டில் ஜனவரி 4ஆம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சியாவதன் மூலம் தொடங்கி டிசம்பர் 29இல் மீண்டும் தனுசுவில் நுழைவதோடு முடிவடைகிறது. இந்த ஆண்டு முக்கிய கிரகங்களான குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் அடுத்தடுத்து நடக்க இருக்கின்றன. கிரக பயிற்சிகளை பொறுத்தவரை சனி பயிற்சியானது மார்ச் 29ஆம் தேதி நடக்கிறது. மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் இருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு மாறுகிறார். மே 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கிறது. மே 14ஆம் தேதி புதன்கிழமை குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு மாற இருக்கிறார். ராகு கேது பயிற்சியானது மே 18ஆம் தேதி ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகின்றனர். அது மட்டுமல்லாமல் மார்ச் 29ஆம் தேதி முதல் மே 18ஆம் தேதி வரை 50 நாட்கள் சனி மற்றும் ராகு இணைந்து மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர். மகர ராசியை பொறுத்தவரை 7 நாட்டு சனி ஆரம்பித்ததிலிருந்தே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன், நீ இழப்பதற்கு ஒன்றுமே என்னிடமில்லை என்னும் நிலையில் தான் இருந்திருப்பீர்கள். உடல் அளவிலும் மனதளவிலும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து இருந்திருக்கலாம். சொந்த பந்தங்களுடன் பிரச்சனை ஏற்பட்டு வந்திருக்கும். வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. விடை தெரியாத கேள்விகளுக்கு பதிலை தரக்கூடிய அற்புதமான ஆண்டாக அமைந்திருக்கிறது. உடல் அளவிலும் மனதளவிலும் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரும். எண்ணம் சிந்தனை தெளிவடையும். புதியதொரு தைரியத்தையும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்கும். குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் இல்லை என்று நினைத்து வருத்தப்பட்டவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். வாக்கில் இருந்த தடுமாற்றங்களும் மாறும். பணம் சார்ந்து இருந்து வந்த அனைத்து நெருக்கடிகளும் சரியாகும். கடன்களை கட்டி முடிப்பீர்கள். 2025இல் தேவைக்கு மிஞ்சிய பணத்தை கையில் வைத்திருப்பீர்கள். மாணவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கிறது. குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த பிரிவுகள், பிரச்சனைகள், சுணக்கங்கள் சரியாகும். 3ஆம் இடத்தில் சனி பகவான் 7 நாட்டு சனியாக பயிற்சியாகி கழிவுடையாக முடிவடைவதால் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 7 சனி மார்ச் மாதத்துடன் முடிவடைகிறது. சனி முடியும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை ஏற்படுத்தும். 3இல் சனி குருவிடைய வீட்டில் வரும் பொழுது நல்ல தன்னம்பிக்கையுடன் பல முயற்சிகளை எடுத்து வெற்றி பெறுவீர்கள். பிரிந்த உறவுகள் எல்லாம் தேடி தானாக வருவார்கள். நண்பர்களால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் அனைத்து மாறுபடும். நம்மை புரிந்து கொண்டு அனைவரும் வழிநடத்தக்கூடிய காலமும் வரப்போகிறது. 2025இல் மகர ராசிக்காரர்களுக்கு மண் சேர்க்கை ஏற்படுகிறது. வீடு மனை தொழில் தொடங்கும் யோகமும் இருக்கிறது. புதிய கார், 2 சக்கர வாகனம் வாங்கும் யோகங்களும் இருக்கிறது. தாய்ப்பாசத்தில் மிஞ்சியவர்கள் மகர ராசிக்காரர்கள். இதுவரை உங்களை நினைத்து கவலை அடைந்து வந்த தாய் நிம்மதி அடைவார்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி பெறுவீர்கள். 7.5 வருடமாகவே சுய சிந்தனையுடன் எந்த ஒரு வேலைகளையும் செய்திருக்க மாட்டீர்கள். அந்த வழிகள் அனைத்தும் மாறப்போகிறது. தொழில், குடும்பம், வேலை, தாய் என அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு நிம்மதியாக இனி தூங்குவீர்கள். குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும். தீர்க்க முடியாத கடன் சுமைகளில் இருந்து மீண்டு வருவீர்கள். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். கடந்த 8 வருடமாக தடைப்பட்டு வந்த திருமணங்கள் நடக்கும். புதிய காதல் கைகூடும். பிரிந்து வாழ்ந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வார்கள். அப்பாவுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் தீரும். பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கும். குறிப்பாக புதிய பட்டம், பதவி, பெயர் உங்களை தேடி வரும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல பொறுப்புகளும் வரும். 11ஆம் இடத்தில் வருவதால் பண வரவு மிகுதியாகவே இருக்க போகிறது. 7.5
7.5 ஆண்டுகளாக பூஜை வழிபாடு நடத்தி வந்த எல்லா பிரச்சனைகளும் 2025 முதல் நிறைவேறும். மேலும் 7 சனி முடிவடைவதாலும் ராகு கேது பயிற்சி சாதகமாக இல்லை. 2ஆம் இடத்தில் ராகுவும் ராசிக்கு 8ல் கேதுவும் வருவதால் கோச்சார அடிப்படையில் நாகதோஷத்தை ஏற்படுத்தும். பேசுகின்ற வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். பண வரவுகள் இருந்தாலும் அதனை சுப விரயங்களாக செய்வது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்தில் கேது இருப்பதால் புதிய காதல் மலரும். புதிய உறவுகள் தானாக தேடி வரும். மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். கூட்டு தொழில் செய்பவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது. கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. மகர ராசி பொறுத்தவரை கலைத்துறை, சினிமா, பட்டுநூல், வழக்கறிஞர்கள், அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். மாணவர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் இருந்து வந்த சனி விலகுகிறது. மார்ச் மாதத்திற்கு பிறகு கல்வியில் இருந்த சுணக்கங்கள் தீரும். ஆண் சீட்டு வாய்ப்புகள் வரும். அரியர் வைத்திருந்தவர்கள் அதில் தேர்ச்சி பெறுவார்கள். மாணவர்களுக்கு நல்ல ஆண்டாக இருக்க போகிறது. விரும்பிய துறைகளும் கிடைக்கும். உங்கள் கருணை மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைத்தாலே பல பிரச்சனைகளிலிருந்து நீங்க வெளிப்படுவீர்கள். தொழில், சினிமா துறை சார்ந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு சிறந்த வருடமாக இருக்க போகிறது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உயர் பொறுப்பு, உயர் பதவியை பெற்றுக் கொடுக்கும். நீதித்துறை சார்ந்த பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு 8 வருட கனவுகள் நிறைவேறப் போகின்ற ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டானது அமைந்திருக்கிறது. சனிப்பெயர்ச்சியை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 3வது வீடான மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார் சனி பகவான். சனி பகவானின் இடப்பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்க போகிறது. 7.5 சனி காலம் முடிவடைய போகிறது. இனி தொட்டதெல்லாம் ஜெயமை என்று சொல்லும் அளவிற்கு வெற்றிகள் தேடி வரப்போகிறது. சனி பகவான் 3வது வீட்டில் பயணம் செய்யும் காலமாக உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய போகிறது. வருமானத்தை பல வழிகளிலும் கொட்டி கொடுக்க போகிறார். சொத்து சுகங்களையும் வாரி வழங்க போகிறார் சனி பகவான். குரு பயிற்சியானது 2025ஆம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் பயணம் செய்ய போகிறார். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதோடு 11ஆம் வீடு, 9ஆம் வீடுகளின் மீது குரு பகவானின் பார்வை கிடைப்பதால் அற்புதங்கள் நிகழப் போகிறது. பணம் பல வழிகளில் இருந்தும் வரப்போகிறது. தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்களையும் அதிகமாக மேற்கொள்வீர்கள். மே மாதத்தில் குரு இடப்பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். குருவின் பார்வை பலத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். குரு பகவான் அக்டோபர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான கடகராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்வார். குரு பகவானின் பார்வை நேரடியாக உங்கள் ராசிக்கு கிடைக்க போகிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தின் மீதும் குருவின் பார்வை படப்போவதால் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எத்தனையோ தடைகளை கடந்து வந்திருப்பீர்கள். இனி வெற்றி மீது வெற்றிகளை தரப்போகிறார் குரு பகவான். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3வது வீட்டிலும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 9வது வீட்டிலும் 2025ஆம் ஆண்டின் முற்பகுதியில் பயணம் செய்ய போகிறார்கள். ராகு யோகத்தை வாரி வழங்க போகிறார். தைரியத்துடனும் புது தெம்புடனும் எதையும் எதிர்கொள்வீர்கள். புது முயற்சிகள் யாவுமே வெற்றி அடையும். 2025ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு ராகு பகவான் குடும்பஸ்தானத்திற்கும் கேது உங்கள் ராசிக்கு ஆயுள் ஸ்தானத்திற்கும் வருவது சிறப்பு. திடீர் பண வருமானம் வரும். அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக இருப்பதும் அவசியம். 2025ஆம் ஆண்டில் மகர ராசிக்காரர்களுக்கு நீண்ட கால கனவுகள், லட்சியங்கள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது. உற்சாகத்துடன் 2025ஆம் ஆண்டினை வரவேற்க தயாராகுங்கள். பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தால் நல்லதே நடைபெறும். மேலும் 2025ஆம் ஆண்டினை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது 7.5 சனி முடிவடைந்தாலும் ராகு கேது பயிற்சி சாதகமாக இல்லை. 2ஆம் இடத்தில் ராகுவும் ராசிக்கு 8ல் கேதுவும் வருவதால் கோச்சார வகையில் நாகதோஷத்தை ஏற்படுத்தலாம். பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும்.
பண வரவுகள் இருந்தாலும் அதனை சுப விரயங்களாக செய்வது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை